ஆல் ரைட் நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர். எஸ், இப்போ நம்ம 2024 இருக்கோம். இந்த 2023 வந்து நமக்கு நிறைய லெசன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அதை கற்று நம்ம வந்து அகெயின் பண்ண மிஸ்டேக்கை வந்து திரும்பி பண்ணக்கூடாது. அண்ட் இந்த 2023 நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். எதிர்பார்க்காத விஷயம் நிறைய நடந்திருக்கு. நம்மளோட ஃபேவரட், நம்மளோட பிரே ஒயிட்டை நம்ம எல்லாருமே வந்து இழந்துட்டோம். திரும்பி அவரை வந்து பார்க்க முடியாது. அவர் மட்டும் இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் வந்த ஃப்ளட்டால் நிறைய பேர் இதாக இருக்காங்க. நம்ம வேர்ல்டு கப் வந்து தோத்துட்டோம். இந்த 2023 வந்து பிளட் லைனோட செக்மெண்ட்டு ஸ்டோரி லைன்லாம் வந்து டாப்பில் இருந்தது, பீக்கில் இருந்தது நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ சிஎம் பார்க்க மாதிரி ஒரு ஆள் வந்து திரும்பி WWE கம்பெனியில் வருவாங்கன்னு. பட் அவர் வந்துட்டார். வின்ஸு போயிட்டார். WWE வந்து விற்றுட்டாங்க. ட்ரிபிள் எச் இப்போ கண்ட்ரோலில் இருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த 2023 வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளால் இந்த 2023 வந்து மறக்கவே முடியாது. பர்சனலி என்னால், ஏன்னா என் லைஃப்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து 2023 வந்து நடந்திருக்கு. நல்லது கிடையாது, ஃபுல்லாக வந்து கெட்டது தான். என்னோட ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் இயர்னால் இந்த 2023 தான். அதுக்கு நான் வந்து குத்தம் சொல்லலை. எஸ், அதை பார்த்து நம்ம வந்து கற்றுப்போம். அண்ட் நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகினே இருக்கும். கேலண்டர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். இயர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுன்னா அது அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளே தான் வரணும். ஸோ அதை மட்டும் வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வரப்போகிற ராயல் ரம்பிள் 2024 அண்ட் எஸ், ஃபைனலி நீங்கள் வந்து எம்ஜேஎஃப்பை WWE வந்து பார்க்கலாம். ஏன் எப்படி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வரப்போ ராயல் ரம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரூமராக இருக்கார். ஏன்னா அவரோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியெலாம் வந்து போயின்னு இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் அந்த வேர்ல்ட்ஸ் எண்ட் பேப்பரிங் மேட்ச்சில் அவர் வந்து தன்னோட வேர்ல்டு டைட்டில் வந்து தோற்றுருக்கிறாரு சமோஜோ கிட்ட. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AEW வந்து எம்ஜேஎஃப்பை தன்னோட வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், இது வந்து அஃபிஷியல். தன்னோட AEW அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வந்து எம்ஜேஎஃப்பை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வரப்போகிற ராயல் ரம்பிளில் அவர் வந்து அப்பியர் ஆகலாம் அந்தமாரிலாம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா AEW வந்து தன்னோட வெப்சைட்லேருந்து எம்ஜேஎஃப்பை வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அன்றாடி பார்த்தோன்னா அன்றாடியுமே வந்து தன்னோட AEW வெப்சைட்லேருந்து வந்து அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிட்டுக்கிறாங்க. அன்றாடியே வந்து எனக்கு கிளியராக இருக்குது அவர் வந்து இதை AEW விட போகிறாரு. அண்ட் கூடி சீட்டில் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு WWE. பட் MJF எனக்கு ஸ்டில் டவுட் தான். தென் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் மாட்டேன் நான் 10 நம்ம சொல்லுவோம் WWE. இவரு கூட பார்த்தோன்னா AEW விட்டுக்கிறாரு. அண்ட் ஒரு எமோஷனல் ஸ்பீச்சை கூட விட்டுருப்பாரு. இது ட்வீட்டில் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் எஸ், இவரோட ரிட்டர்ன் கூட நீங்கள் வந்து ராயல் ரம்பிளில் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னும் ரிட்டர்ன் பற்றியே பேசலாம். அப்படியே யார் ஏஜிலி பற்றி பேசுவோம். ஸோ ரீசெண்ட் டைமில் ஏஜிலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூலையா இல்லை இன்ஸ்டாவில் லைவில் வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரீசெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிவீல் ஆச்சுல நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அந்த ஷூவோட ஃபோட்டோ, தென் வந்து சிஎம் பங்க் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஏஜிலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் சிஎம் பங்கோட ட்ரைனிங்கோட பாட்டு. அண்ட் இன்னொன்று எதுவும் சொன்னாங்க ஹீலு அந்த மாதிரி, அதுக்காக தான் வந்து ட்ரைனிங் பண்ண தவிர நான் வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஏஜிலியை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து கண்ணு மூடி ஏஜிலியை வந்து நம்புங்கன்னு நான் வந்து சொல்ல விரும்பலை. இப்போதைக்கு என்ன வேணால் நடக்கலாம். வெறும் ஒரே மாதம் தான். அண்ட் ராயல் ரம்பிள் வந்து வரும்போது நிறைய ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏஜிலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததுனால 50% வந்து ஆயிடுச்சு. ஸோ ராயல் ரம்பிளில் அவங்க வருவாங்களா இல்லையான்ட்டு. அப்படியே நம்ம இன்னொரு ரிட்டர்ன் பற்றி பேசலாம், சாசா பேங்க்ஸ் பற்றி. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா சாசா பேங்க்ஸ் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த 2024 CEO அந்த பொசிஷன் வந்து பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. CEO உங்களுக்கு தெரியும்னா WWE இருக்கும்போது அவங்க வந்து தன்னை CEO அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அகெயின் ஒரு டீஸு. அண்ட் ராயல் ரம்பிள் அதே கதை தான். அண்ட் ரீசெண்ட் டைமில் அவங்க வந்து சில ஃபோட்டோஸ்லாம் கூட வந்து தன்னோட ரீசெண்ட் பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, இன்டர்நெட்டில் வந்து நிறைய சுற்றி இருந்தது, அதனால உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சாசா பேங்க்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டு. ஆல்சோ ரீசெண்ட் டைமில் நம்மளோட சிஎம் பங்க் வந்து ரியா ரிப்ளி பற்றி வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரியா ரிப்ளியை அவங்க வந்து NXT 2020 வந்து பார்த்து இருந்திருக்காங்க. அண்ட் அப்போது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்காக இருந்தாங்க ரியா ரிப்ளி 2020 இந்த NXTயில். அண்ட் இப்போயும் வந்து அவங்களோட ஒர்க்லாம் வந்து அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ஒவ்வொரு லைவ் இவெண்ட்டில் வந்து வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருக்குது. எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ கூல் டு சி அந்த மாதிரி வந்து நம்மளோட சிஎம் பங்க் பாராட்டுறாங்க ஆக மொத்தத்தில் ரியா ரிப்ளியே. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ரியா ரிப்ளியை வந்து பாராட்டணும். என்னதான் இருந்தாலும் அந்த மாமி கேரக்டர் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாமி அதாவது ரியா ரிப்ளி வந்து தரமாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்க. நம்ம பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவோம். ரியா ரிப்ளியை நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள் கமெண்ட்
செக்ஷனில். அண்ட் நண்பா நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, பட் இந்த 2024 நீங்கள் மேபி இந்த டேக் டீம் வந்து பார்க்கலாம். சிஎஸ் ரீசெண்ட் டைமில் ஒரு சோர்சஸ், அதாவது ப்ரூசர் பார்த்தினா இந்த ட்வீட் வந்து போட்டிருக்காங்க, மிஸ் அண்ட் ஆர்த்தூத் வந்து ஒன்றா இருக்கிற மாரி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டீஸ் தான் பண்ணியிருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எதுவுமே தெரிய வரல. ஆனால் இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி நம்ம வந்து இந்த 2024 இந்த 2 பேரை ஒன்றா வந்து பார்க்க போகிறோம், டீம் ஒர்க் பண்ண பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேர் இப்போதைக்கு ஃபேஸாக தான் இருக்காங்க. அண்ட் இந்த 2023 பார்த்தீங்கன்னா ராவோட ஹையஸ்ட் செக்மெண்ட் வியூவர்ஷிப் எதில் வந்துருக்குன்னா நம்மளோட இது பிளட் லைனோட நம்ம அந்த ட்ரைபல் கோட் செக்மெண்ட் பார்த்தால தரமாக இருக்கும். எல்லாருமே வந்து சாமிஜன் மேலே வந்து குறிய வைப்பாங்க, சந்தேகமாக இருப்பாங்க. ஸோ அந்தமாரி அந்த செக்மெண்ட் சூப்பராக இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் பிளட் லைனோட ஸ்டோரி லைன் வந்து 2023 இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் இப்போ திரும்பி அந்தமாரி வைப் வரவே வராதுல்ல, அதை நம்ம பார்க்கவே மாட்டோம்ல. வேறு லெவலில் இருந்தது. லைவாக நம்ம அதை என்ஜாய் பண்ணோம். உங்களை எத்தனை பேர் வந்து அந்த உண்மையான பிளட் லைனை வந்து மிஸ் பண்ணுறீங்க? அப்போல்லாம் எல்லாருமே இருந்தாங்களே அந்த மூமெண்ட்டை. அண்ட் கைஸ் ரீசெண்ட் டைமில் ஜெலினா வேகா வந்து ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட்ராடேயோட டீஸை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸ்டோரியில் பார்த்தினா இதை வந்து போட்டு இருந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அண்ட்ராடேலாம். தென் இந்த ஃபோட்டோ நான் வந்து பார்த்தேன் ரீசெண்ட் டைமில். ஸோ நம்மளோட கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் 2013 எப்படி இருந்தாங்க அண்ட் இப்போது 2023 எப்படி இருக்காங்க, அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம். அந்த பிக்கு பார்த்தேன், எல்லாமே வந்து தரமாக இருந்தது. முக்கியமாக ஷாக்கிங் ஆனது நம்மளோட பிராக்கோட ஃபோட்டோ. அப்போ பார்த்தா செம்ம ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது போல், நல்லா இருந்தது. இப்போது கொஞ்சம் கெயின் ஆகிடுச்சு. ரோமன்லாம் சொல்லவே தேவையில்ல, சீல்டில் எப்படி இருந்தார் அண்ட் இப்போது எங்கேயோ இருக்கார். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வைப்பர் வேல் ரேண்டி ஆர்டன் பற்றி. ஸோ ரேண்டி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் வந்து இந்த 2023 எண்டில் நவம்பர் டிசம்பர் இதில் வந்து அவரோட மர்ச்சன்டைஸ் தான் வந்து டாப்பில் இருக்குது. அண்ட் நம்ம இவங்களை பற்றி நான் வந்து சொல்ல மாட்டேன். இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஜுலிலா. அண்ட் இவங்களோட ஸ்டார்டமோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆக போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதேமாரி தான். ஸோ இந்த 2024 நீங்கள் இவங்கள டபிள்யூவில் வந்து வரதை வந்து பார்க்கலாம். சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லி வச்சிடறேன். மேபி வந்துட்டாங்கன்னா என்ன ப்ரோ சொல்ல நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, அதுக்காக காமிச்சிடுறேன். அண்ட் நம்ம இந்த விஷயம் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நான் வந்து ஏன் கோடி ரோட்ஸை சொல்கிறேன். ஸோ அடுத்த ஃபேஸ் வந்து இவர் தான் இருக்க போகிறாரு இந்த கம்பெனியோட. வேணால் நீங்கள் வந்து பாருங்கள், ரீசெண்ட் டைமில் ஸ்டாக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 2023 வந்து கோடி ரோட்ஸோட பர்சன்டேஜ் வந்து 95.6%. இதில் வின்னிங்கில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100னே வச்சுக்கோங்க. ஸோ இவர் தான் வந்து ஜெயிப்பார்னு. ஸோ கிட்ட அதிகமான மேட்சஸ் கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த 2023 113 மேட்சஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் தோற்ற மேட்ச் வந்து வெறும் 5 மேட்ச் தான் அவர் தோற்றுருக்காரு. ஸோ 95 மேலே பார்த்தீங்கன்னா அவரோட பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ எந்த லெவலில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தான் வந்து தன்னோட கம்பெனியோட அடுத்த பேபி ஃபேஸ் ஆஃப் கம்பெனியை வந்து உருவாக்க போகிறாங்க. இதில் எந்த விதமான டவுட்டே வந்து கிடையாது. இந்த 2023 நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் வந்து வீடியோ போடல, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிங்க. 2024 இன்னுமே இருக்கும்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன்.